கொண்டா போனா சாமி, நீங்க தான் உங்க கையால இந்த வேலை ஸ்தாபனம் பண்ணணும். புரியுதா? புரியுதா? விண்ணோர் சிறை மீட்ட வீரவேல், செவ்வேல் திருக்கையிலேல், வாரி குளித்தவேல், கொற்றவேல், கூர்மார்வும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை மருதமலையானுக்கு. சாமி, கும்பாபிஷேகத்தை வெற்றிகரமா முன்னேறந்து நடத்தி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல காரியமும் செஞ்சு நங்கை மணி வண்டியும் நல்ல குமார தேவனும் இங்கிதமாய் இல்லறத்தில் இன்புற்று உங்க மருகன்புடனே வாழ்க, ஒருமையுடன் என்றும் வந்து மருதமலையானுடைய கருணையினாலே பல்லாண்டு 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 வாழ். வெற்றி தந்த வேல்முருகா, இதுவரைக்கும் எனக்கு நீ மட்டும் ஒரு துணையா இருந்த, இப்ப இன்னொரு துணையும் கொடுத்திருக்கிறேன். இதே போல வாழ்நாள் பூராவும் உன்னை வணங்கி வழிபட என் மனைவி எனக்கு துணையா இருக்கிறதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். வேலும் மயிலும் உன்னை விட்டு பிரியாம இருக்கிற மாதிரி என் கணவர் எப்போ என்னை விட்டு பிரியாம இருக்க நீதான்ப்பா அருள் புரியணும். வாங்கிக்கம்மா. தேடி வந்த லட்சுமியை வேண்டான்னு சொல்லக்கூடாது. அப்புறம் பொண்ணா, இனிமே நீ என்ன செய்ய போற? என்ன அனுப்பிச்சிருக்கியா? கணக்கு வழக்கு கச்சேரி எல்லாத்தையும் நான் தான் பார்ப்பேன். சரி பாத்துக்க. நான் தான் உனக்கு செக்ரட்டரி. என்ன விட்டா உனக்கு வேற யார் இருக்கா? இன்னத்த ப்ரோக்ராம் கேட்டுக்க. கரெக்டா 9 மணிக்கு பகவான் தாஸ் பேங்க் நீ திறந்து வைக்கிற. ஆமா ஆமா, ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் வள்ளியம்மே, இன்னைக்கு நம்ம எஸ்டேட் மேஸ்திரி மகனோட கல்யாணம். அது ஒண்ணு இருக்குல்ல? நாம எல்லாருமே போறோம். பொண்ணா, நீ எல்லாரும் அழைச்சிட்டு கல்யாணத்துக்கு வந்துடுற. நீ பேங்க்ல இருந்து நேரா வந்து சேர்ந்துக்கிற. ஆமா, புரியுதா? புறப்பட முழிப்பானே என்ன? ஐயோ, நான் ஒரு முண்டம் என் ப்ரோக்ராம மறந்துட்டு இவனுக்கு ப்ரோக்ராம் சொல்லிட்டு இருக்கிறேன். முக்கியமான சமாச்சாரம் தபால் எழுதிட்டு உடனே வந்துடுறேன். கொண்டாடி சாவிய. அம்மா அம்மா அம்மா, என்னென்ன செய்ய போறீங்க? இருப்பு என்னன்னு தெரிஞ்சாதானே எவ்வளவு மிச்சம் பிடிக்கலாம்னு கணக்கு போட முடியும். என்னம்மா இது? கட்டு கட்டா பணம் இருக்குன்னு பார்த்தா துண்டு துண்டா துணி இருக்குது. விபூதி, சந்தனம், குங்குமம், ருத்ராட்சம், காஞ்சி போன மாலை. பொன்னா பொன்னா பொன்னா, அதுதாம்மா. என்னப்பா இதெல்லாம்? பண்ணையாண்டம் கட்டின கௌபீனங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு முருகன் கோவில இருந்து வர்ற பிரசாதமா. பொன்னையும் பொருளையும் விட இதைத்தாமா அவன் பெருசா நினைக்கிறான். ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆமா. அம்மா, இத பாத்தீங்களா? கொட கொட கணக்கு புத்தகம். இருப்பு 101 ரூபாயா? என்னப்பா இது? எங்க பார்த்தாலும் குங்குமம், விபூதி, கௌபீனம். பணமா எங்கேயுமே சேர்த்து வைக்கலையா? நீங்க ஒண்ணு, நான் ஒருத்தர் இல்லைன்னா இந்த வீடு எஸ்டேட் ஒண்ணுமே இருந்திருக்காதேம்மா. இப்ப என்ன சம்சாரம் ஆயிட்டானே, கவலைப்படாதீங்க தங்கச்சி, இனிமே எல்லாம் உங்க கையில தான் இருக்கு.
யாரோ கூப்பிடுறாங்க, பார்த்துட்டு வந்துடுறாங்க. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இதுக்கு நானே ஒரு வழி பண்றேன். நமக்கு எந்த ஊருங்க? குமரங்குடிங்க. எங்க ஊர் முருகன் கோயில் திருப்பணிக்காக ஐயாவோட பாட்டு கச்சேரி ஏற்பாடு பண்ணலாம்னு வந்திருக்கோம். வணக்கம் வணக்கம். இவங்க நான் தான் மாமியாரே. வணக்கம் 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 வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. இருக்கட்டும்ங்க. ஆமா, நீங்க ஏற்பாடு பண்ண போற கச்சேரிக்கு என்ன ஒரு 40-50,000 ரூபாய் வசூலாகுமா? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஐயாவோட பாட்டு கச்சேரி என்ன ₹1,00,000 குறைச்சலான கலெக்ஷன் ஆகுங்களே. ₹1,00,000? ஆமாமா, ₹1,00,000. இப்ப மாப்பிள கச்சேரிக்கு 10,000 ரூபாய் வாங்குறாரு. அம்மா, ₹10,000? திருப்பணிக்கு பணம் வாங்குறது இல்லைன்னு. அது உண்மைதாங்க. அன்னைக்கு அப்படி, இன்னைக்கு குடும்பமாய் போச்சுங்களே. அம்மா, தேதி தானே. என்னைக்கு வேணும்? 10ஆம் தேதிங்க. 10ஆம் தேதி தானே. நீ வாப்பா, நம்ம டைரிய பார்த்து சொல்லலாம். நீ வாப்பா. அம்மா கேட்ட பணத்தை கொடுக்கும். தேதியை மட்டும் மாத்தாதீங்கம்மா. அம்மா, அவங்க தொழில் விஷயத்துல நீங்க தலையிடுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அப்படி சொல்லு தங்கச்சி. என்னங்க, இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் கோச்சிக்க மாட்டான். வரட்டுமே, கலகம் பிறந்தாத்தான் நியாயம் கிடைக்கும். வள்ளி, உங்க அப்பாவுக்கும் இவருக்கும் வித்தியாசமே கிடையாது. நீ இந்த மாதிரி எல்லாம் பயந்துகிட்டு இருந்த, கடைசியில தெருவுல தான் போய் நிக்கணும். அதனாலதான் இப்படி ஏதாவது மிச்சம் பண்ற வழியை பார்க்கணும்னு சொல்றேன். எல்லாம் உங்க எதிர்காலத்துக்கு தான். இப்போ நான் சொல்றது நியாயமா படுதா? நீங்க சின்னவங்க, உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நான் அனுபவப்பட்டவ, எனக்கு தான் தெரியும். இத போய் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன, 10ஆம் தேதி ஒத்துக்கிட்டுமா? சரி, பணத்தை வாங்கிட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன். கல்யாணத்துக்கு போகணும், தயாரா இருங்க. முருகா, நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி இந்த செலவையெல்லாம் ஏத்துக்கலனா இந்த கல்யாணம் நடந்தே இருக்காதுங்க. நான் என்னப்பா செய்றேன்? எல்லாம் அந்த மருதமலை ஆண்டவனுடைய அருள். அப்பா, நாம திருச்செந்தூர்ல பார்த்த முருகன் மாதிரி இந்த முருகன் பளபளன்னு இல்லையே, ஏன்பா? செந்தில் ஆண்டவனுக்கு தங்க கவசம் போட்டு அலங்காரம் பண்ணிருந்தாங்க, அதனாலதான். ஓஹோ, அப்பா, இந்த ஆண்டவனுக்கும் தங்க கவசம் போட்டு அலங்காரம் பண்ணா அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் இல்லையாப்பா? உண்மைதான். இப்பதானே புதுசா கோயில் கட்டியிருக்காங்க, இன்னதான் எல்லாம் செய்வாங்க. ஆண்டவனே, முருகா, குழந்தை உருவத்துல வந்து நான் உடனடியா நிறைவேற்றி வைக்கிறப்பா, உடனடியா நிறைவேற்றி வைக்கிறேன், நிறைவேற்றி வைக்கிறப்பா. உங்களுக்கு 1,00,000 என்ன, 2 லட்சம் வேணும்னாலும் நாம கொடுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளவு வேணும்? போதும் சேட். அச்சா அச்சா. அப்படின்னா அந்த பாண்டு பத்திரத்திலே ஒரு கையெழுத்து போடுங்க. அப்போ நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. ஒன்னா ₹1,00,000 தங்கம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு தங்கம்! என் தங்க கட்டி பாட்டாடி வள்ளி, மாப்பிள்ள உனக்காக எவ்வளவு தங்கம் வாங்கிட்டு வந்திருக்காரு. எங்க இதுல எனக்கு என்னென்ன நகைலாம் திட்டம் போட்டிருக்கீங்க? இது உனக்கு இல்லம்மா, என் தெய்வத்துக்கு தங்க கவசம் செய்ய போறேன். பேங்க்ல கூட அவ்வளவு பணம் இல்ல, எப்படிடா இதை வாங்கின? சேட்டுக்கிட்ட கடன் வாங்கினேன். எங்க இருந்தது செய்தீங்க நியாயம். வள்ளியம்மே, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க. கடன் வாங்கி கடவுளுக்கு திருப்பணி செய்யறது அவ்வளவுதான். அதையாக மிரட்டுற? வரவுக்கு மிஞ்சி நீ பாட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது? ஆமாங்க, நாளைக்கே ஒரு குடிச்சிட்டு போக கூடாதுங்க. இருக்கிறத பெருக்கலைனா கூட உள்ளதை அழிக்க கூடாதுங்க. கேவலம் ₹1,00,000 கடனுக்கு அப்படி பேசுறீங்க? இப்ப சொல்றேன், இருக்கிறதெல்லாம் போய் என்னையே அடகு வச்சாதான் என் தெய்வத்தோட திருப்பணி நடக்கும்னா அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். இனிமே இதை பத்தி யாருமே பேசக்கூடாது. இதை எடுத்துக்கிட்டு போய் புல்லாத சபத்தியாரத்தை கொடுத்து கவசம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு, புரியுதா? நான் ரெக்கார்டிங் போயிட்டு வரேன். பாத்தியா பொண்ணா, இவ்வளவு சொல்லியும் மாப்பிள்ள கேட்டாரா? அவனை பத்தி எனக்கு தாமா தெரியும். கடவுளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான்னா அந்த கடவுளே வந்து தடுத்தாலும் நிறுத்த முடியாதுமா.